எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. உண்மைதான் சொல்றேன் பாபு, எனக்கு நிச்சயமாயிடுச்சு. நான் உங்களை உயிரா நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க இப்படி சொல்றீங்களேங்க? நானும் தான் உன்னை லவ் பண்ண. அப்புறம் எங்க விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? வேற வழி இல்ல பாபு, என்ன மறந்துரு. அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. எது உனக்கு மட்டும் நல்லதுன்னு சொல்லு. இடவேளை விட்டுட்டு போனா இப்படி வந்தது வணக்கத்தை போடுற. டேய், எங்க உங்க வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேசினப்போ பாபுவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிருக்கலாம்ல. என்னன்னு சொல்றது? நான் டிவி விக்ரம்ன லவ் பண்றேனா? அதெல்லாம் தெரிஞ்சுதானுங்க லவ் பண்ணீங்க. ஆமா, இப்ப கூட இல்லன்னு சொல்லலையே. அப்புறம் எதுக்குங்க என்ன காதலிஸ்ட் யாரையோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி போறீங்க? மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும், யார வேணாலும் லவ் பண்ணலாம். ஆனா கல்யாணம் பண்றதுக்கு நிறைய மனுஷங்களுக்கு பிடிச்சிருக்கணும். எல்லாருக்கும் பிடிக்கிற இடத்துல நீ இல்ல. எதையோ எக்ஸ்ரே எடுத்து இதுதான் எலும்பு கூடு இதுதான் இதையன்னு காட்டுறாங்களே, அவங்க கிட்ட எல்லாம் போய் ஒரு பொண்ணோட மனசை எக்ஸ்ரே எடுக்க சொல்லுமா? கண்டிப்பா காதல் தோல்விங்கிற பேர்ல ஒரு ஆம்பளையோட சௌகரியம் அதுல இருக்குமா? கண்டிப்பா இருக்கு. நிலவே 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 நீதான் யாருக்கு சொந்தமடி, நிலவே நீதான் யாருக்கு சொந்தமடி, நீ வானத்துக்கா இல்லை மேகத்துக்கா உன்னை நான் கேட்டேன், என் வான்மதியே நீ எது சொன்னாலும் நான் ஏற்றேன், சொல்லு சொல்லு நிலவே உந்தன் நெஞ்சில் இன்னும் இருளே, சொல்லு சொல்லு நிலவே உந்தன் நெஞ்சில் இன்னும் இருளே, நிலவே நீதான் யாருக்கு சொந்தமடி. இருக்காங்களே அம்மா, ஆம்பளைங்க ஃபுட்பால் விளையாட நினைச்சாங்கன்னா காலால பந்ததாமா உதச்சி விளையாடுவாங்க. ஆனா பொம்பளைங்க ஃபுட்பால் விளையாட நினைச்சாங்கன்னா ஆம்பளையோட மனசுதாமா உதச்சி விளையாடுவாங்க. நான் வளர்த்த ஆசையெல்லாம் மேடை ஏறுமா, நாலு திசை சந்திப்பு போல் பாதை மாறுமா, காலநிலை மாறுமடி காதல் மாறுமா, மாறுவது உண்மையுள்ள காதல் ஆகுமா, என் எண்ணத்தில் பல வண்ணங்கள் இது உன்னால் வந்ததே, நீ இல்லாமல் அது ஒவ்வொன்றும் அடி கண்ணீர் சிந்துதே, என் காதல் ஓடம் கரை சேராமல் கடலில் இருக்குதே. நிலவே நீதான் யாருக்கு சொந்தமடி. ஆம்பளைங்க காதலிக்கும் போது கவிதை எழுத உட்கார்ந்துறாங்கம்மா. ஆனா பொம்பளைங்க காதலிக்கும் போது கணக்கு போட உட்கார்ந்துறாங்கம்மா. வாழ்க்கையே ஒரு ஏவரம் தானம்மா. அதுல விலை போகாத சரக்குக்கு காதல் என்ன வேண்டியிருக்கு? காதல்